சர்க்கரை வள்ளிக்கிழங்க வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துங்க. இப்போ தோலை நீக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்துங்க. ஓன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுங்க. அரை கப் நாட்டு சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மசிச்சு வச்ச கிழங்க சேர்த்துங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தனியாக ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை சோடா மாவு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து விடுங்க. இப்போ ஸ்டஃபிங்கை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிங்க. உருட்டி வச்ச பால்ஸை மிக்ஸ் பண்ண கலவையில் சேர்த்துங்க. இப்போ தனியாக ஒரு கடாயை வச்சு ஆயில் சேர்த்துங்க. மிதமான தீயில் டிப் பண்ணி வச்ச உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சுவையான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சுழியம் தயார்.